வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வசந்த நவராத்திரி 2026 பார்ட் 2ங்க. யாராவது பார்ட் 1 பார்க்கலன்னா தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வானதி கடைப்பிடித்த தந்திர மந்திர கால சக்தியோட இணைப்பு, இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த தந்திரம். இந்த சப்த தந்திரம் எதுக்காக அப்படின்னா வாராகி வானதிக்கு சொல்லி கொடுத்த ஒரு காப்பு முறை. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த வசந்த நவராத்திரியை செலிப்ரேட் பண்ண போகிறோம். சரி, இந்த சப்த தந்திரம்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துறேன். ஒன்றும் கிடையாது, ஒரு 7 ரகசிய சக்திகளை இணைச்சி இந்த பூஜையை பண்ணும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். முதல் சக்தி என்ன அப்படின்னா வர்ணசக்தி. வர்ணசக்தினா ஒன்றும் கிடையாது, ஒரு ட்ரெஸ் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். வாராகிக்கு ஒரு பட்டி 9 நாளும் ஒரு 9 கலரான ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். முக்கியமாக வாராகி விக்கிரகம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஆடையை வாராகி மேலே உடம்புல படுற மாதிரி அணிவிங்க. சப்போஸ் வந்து இது வந்து பட்டு மாதிரி இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கணும்லாம் கூட ஒரு ப்ளவுஸ் பிட்டை வாங்கி கூட நீங்கள் அதை சின்னதாக கட் பண்ணி கூட வாராகிக்கு சுற்றி விட்டுருங்க. அதே மாதிரி பெண்கள் வாராகி, அதாவது அன்றைக்கி பூஜைன்னு என்ன கலர் ட்ரெஸ் வைக்கிறோமோ அதே கலர் தான் நம்ம உடுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நாள் பூஜைக்கு ஒரு மஞ்சள் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாராகி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ நம்மளும் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எப்படின்னா உங்கள் உடம்புல படணும். அது புடவையாகவும் இருக்கலாம், ப்ளவுஸ் பிட்டாகவும் இருக்கலாம், பேண்ட்டாகவும் இருக்கலாம், உங்களோட மீன் டாப்பாகவும் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு துண்டு நம்ம உடம்புல படணும். சப்போஸ் என்கிட்ட இந்த கலரில் ட்ரெஸ்ஸே இல்லைங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேம் ஒரு 2 ப்ளவுஸ் பிட்டு வாங்குங்க. ஒன்று வாராய்க்கு வச்சுருங்க, இன்னொரு ப்ளவுஸ் பிட்டை உங்களுடைய மாலை மாதிரி உங்களோட கழுத்தில் போட்டுருங்க. உங்கள் உடம்புல அந்த துண்டு வந்து டச் பண்ணணும், அதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா அந்த கலர் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்கும். இந்த பூஜையை கரெக்டாக நீங்கள் வாராகி உடுத்தின அதே ட்ரெஸ் கூட நீங்கள் போடும்பொழுது தடை இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க. இன்னொன்று அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆராவை க்ரியேட் பண்ணும். ஸோ உடம்புல படணும். யாரெல்லாம் வாராகி விக்கிரகம் இல்லை, என்கிட்ட வாராகியுடைய ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், இல்லை நான் விளக்கில் ஆவகனம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பிளேட்டில் அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டாக எடுத்து வச்சுருங்க. எவ்ரிடே ஒரு கலர். ஸோ 2வது விஷயம் என்னென்னா சுடர் சக்தி. இந்த சுடர் சக்தி எதுக்காகனா நம்மளோட வீட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு தீபம் ஏற்றுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம், அது என்னதுன்னு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி சக்தி, அதாவது நம்மளோட சிந்தனைக்கு ஒரு பாதுகாப்பு. யாருக்காவது ராகு தசையோ சனி தசையோ நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மைண்ட் செட்டே நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த அந்தர்யாமி சக்தி. இந்த அந்தர்யாமி சக்தி எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது மூலமாக அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆத்ம பலம். இந்த ஆத்ம பலம் எப்போ கிடைக்குன்னா 9 நாளும் ஒரு பொருட்களை வைப்போம். அந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு ஆத்ம பலம் கிடைச்சிரும். அசூர வஞ்சனம். ஸோ எதிரிகள் கிட்டேருந்து ஒரு ப்ரொடக்ஷன், எதிரிகள் கிட்டேருந்து எனக்கு ஒரு கவசமாக எது இருக்க போகுதுன்னா அந்த பூஜை முறை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜை முறை. அந்த பூஜை அந்த பேருங்களை நீங்கள் கேட்கும்போதே தெரியும் அந்த எதிரிகள் கிட்டேருந்து எப்படிலாம் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. 2வது மோட்ச கவசம். இந்த மோட்ச கவசம் எதுக்கு அப்படின்னா இறந்த பிறகு கிடைக்கிற முக்தி மட்டும் மோட்சம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எனக்கு வெளியே வரத்துக்கு ஒரு ரெமிடி கிடைக்குது இல்லையா, அதுவே மோட்ச கவசம் தான். ஸோ வாராகி வழிபாடு செய்யும்போது நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படியே நீங்கள் மன உறுதியோடு இந்த வசந்த நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னா 100% உங்களுடைய அதாவது உங்களுக்கு என்ன ரெமிடி வேணுமோ அது கிடைச்சிரும். அடுத்தது க்ஷேமத்தரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் எனக்கு உயிர் வாழணும்னா எனக்கு மணி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நிதி ஆசீர்வாதத்தை அம்மா இந்த பூஜை மூலமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு மணி வர்றதில் எனக்கு ஒரு அப்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கட்டாயமாக ரிமூவ் பண்ணி அந்த அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அளவே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பணத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய பூஜையாக இது அமையும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த சோழர்களோட வெற்றி பார்த்திங்கன்னா அகண்ட ஒரு சாம்ராஜ்யம், அதாவது கடல் கடந்த ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை வந்து கொடுத்தது வாராகி தான். ஸோ அதுக்கு இந்த வானதி யூஸ் பண்ண அதாவது வானதி ஃபாலோ பண்ண இந்த பூஜை தான் முக்கியமான காரணம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பூஜையுமே வந்து அந்த நேமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையுமே. ஸோ அது என்னென்ன பூஜை அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சொல்கிறேன். நார்மலாக ஒவ்வொரு நாள் என்ன பூஜை, என்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும் எப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி வந்துட்டு பிரதமை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரதமை வழிபாடோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு உருவம் செஞ்சு, அதுவும் 5 தேவதைகள்னு நான் சொல்லிட்டேன், அந்த 5 தேவதைகளுக்கும் ஒரு உருவம் செஞ்சு ஒரு வழிபாடு இருக்குது. அதுவும் அந்த 5 தேவதைக்கும் சில முத்ராஸ் இருக்குது. ஸோ முத்ராஸ் பர்டிகுலராக ஸ்லோகம். இப்போ நார்மலாக ஒரு ஸ்லோகம் கவுண்ட் அது மாதிரி நான் சொல்லிடுவேன். ஆனால் இவங்க ஸ்பெஷல் உபாசனை வாங்குறவங்க இதை ரொம்ப வித்தியாசமாக பண்ண போகிறாங்க. அதாவது பிரதமையெல்லாம் செஞ்சு பண்ண போகிறாங்க. யாருக்காவது இந்த பூஜை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பெஷல் உபாசனை நாளைக்கோ இல்லை பிரதமை நன்னோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, அந்த சோழர்கள்
டைரக்ட் லிங்க் பீப்புள் மட்டுமே இந்த ஸ்பெஷல் உபாசனை வாங்கி இந்த பூஜையை பண்ண முடியும். ஸோ யாருக்கு அந்த பிராத்தம், யாரெல்லாம் அதை பண்ண போகிறாங்கங்கிறத வாராகியே செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே தெரியும், சில பூஜைலாம் நான் சொல்லுவேன் 9 பேர் பண்ணுவாங்க, 2 பேர் பண்ணுவாங்க, 11 பேர் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ சொல்லி வச்ச மாதிரி வாராகி நோன்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் வாராகியோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் என்னவோ தெரியல, ஒரே ஒரு ராணி மட்டும்தான் அந்த பூஜையை பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தவங்களால தான் அந்த பூஜையை பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த டைம் வாராகி நோன்பு டைம் 5வது ஆண்டு அந்த ஒரே ஒரு ராணி அதை பண்ணாங்க. ஸோ அந்த ராணி பண்ண அந்த ஒரு பூஜையை இந்த வாட்டி இந்த பிரதமை வழிபாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அவங்க பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வாராகியோடைய கணிப்புப்படி தான் நடக்கும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், வாராகியோட ஸ்கிரிப்டை வாராகி தான் எழுதுவா. யாருக்கு பிரார்த்தம் இருக்கோ அவங்களுக்கு அவள் கரெக்டாக அதை உபாசனையை கொடுத்து அதை பண்ண வச்சுடுவா. ஸோ தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ யார் கண்ணில் படுதோ அவங்க வந்து தானாக அது அமையும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உபாசனைக்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் யாகத்திற்காகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.